ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் போட்டு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தாளித்து கொட்டலாம்னு பார்க்கணும் பாருங்கள். கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் கூட போடணும். உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டால் போதும். அதோட 2 வரமிளகா, அதோட காஞ்சதாக இருக்குது பரவாயில்லன்னு கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயமும் போட்டு நல்லா தாளித்து கொட்டிடணும். தாளித்து கொட்டி நல்லா கடுகுலாம் வெடித்து பருப்பெல்லாம் நல்லா செவந்த பின்னாடி அதில் குழம்பு மிளகா அப்படியே போட்டு வதக்கி காயும் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பொடியை கரைச்சி கொட்டி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கி வச்சிட்டிங்கன்னா வத்த குழம்பு ரெடி. வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே பாண்டிலியில் எண்ணெய் வச்சு அப்பளம் பொரித்து எடுத்துட்டேன். அதை கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் போடலாம். கடுகை வெடித்து பருப்பெல்லாம் பொன்னிறம் ஆனதும் எண்ணெய் காய போடுங்க. நான் வெங்காயம் மட்டும் போடுறேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து நல்லா வதங்கி வரும்போது அதுலேயே மிளகாப்பொடி போட்டுடலாம். அதுவும் எண்ணெயில் ஒரு பருத்து கரட்டிட்டு அப்புறம் புளித்தண்ணி விடலாம். புளித்தண்ணி கரைச்சி ரெடியாக வைக்காத பட்சத்தில் மிளகாப்பொடி தீஞ்சு போகாமல் முதல்ல தண்ணி கொட்டிடணும். வெந்நீர் கொட்டிடணும். தீஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்ம புளித்தண்ணி கொட்டிடலாம். தேவையான அளவு புளித்தண்ணி விட்டுடலாம். பூண்டு ரசத்துக்கு பூண்டு வேக போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாசனையே வராது, நல்லாயிருக்கும். அதுக்கும் புளித்தண்ணி விட்டுறேன். ரசத்துக்கு ரசப்பொடி போட்டுறேன். இது போல் குழம்பு ரசத்துக்கு எது காமனாக இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக ஒரே சமயமே 2த்தையும் போட்டிங்கன்னா மறக்காமல் இருக்கும். ஏற்கனவே என்னோடய ஈஸி சமையலில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி அதோட ஈஸி. இதே பாணியில் அப்பளம் பொரிச்சாச்சு, குழம்பு ரசம், அவ்வளோதான். சமையலும் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே நான் சாதம் வச்சு எடுத்துட்டேன் குக்கரில். ரசத்துக்கோ குழம்புக்கோ எதுக்கு தேவையானாலும் நடுவில் வெந்நீர் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு மிளகு சீரகப்பொடி போட்டு நிறுத்திடும். வத்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நிறுத்திடலாம். ரசத்துக்கு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளித்து போட்டுருவோம். இன்றைய சமையல் சாதம், வெங்காயம் போட்ட வத்த குழம்பு, தொட்டுக்க அப்பளம், பூண்டு போட்ட ரசம். இதுதான் இன்றைய சமையல். நீங்களும் இது போல் ஈஸியாக செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.